எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமாக தாங்க இன்னைக்கு நீயா நானா கோபிநாத் சாரோட ஷோ இங்கே இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரிய வந்தது. சாயந்தரம் ஷோவுக்கு காலையில் தான் டிக்கெட்டே புக் பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்குங்களேன். டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் வந்து பார்த்தோம். பட் லக்கீலி டிக்கெட்டும் கிடச்சிருந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு பாட்டோ ஒரு படமோ கூட இருக்கிறது இல்லைங்க. அப்படி இருக்கிறப்ப 15-17 வருஷமாக நான் என் அப்பா அம்மாவோட உட்காந்து பார்த்துருக்கேன் நீயா நானா ஷோ. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் மாமியார் ஹஸ்பண்டோட உட்காந்து பார்த்துருக்கேன். இப்போ என் குழந்தைங்களோடையும் சேர்ந்து பார்த்துட்ருக்குறேன். ஸோ அவரோட ஷோவை இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கிளம்பிட்டோங்க. ஷோவுமே ரொம்ப இன்ட்ராக்டிவாக ஃபன் ஃபில்டாக ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் பயங்கரமாக டிசைன் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. பாஸ்கெட்ட ஒரு தடவை வந்து கேட்டார், எப்போதுமே நீங்கள் டிபேட்டே பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க, உங்ககிட்டே கேள்வி கேட்குற மாதிரி தான் நல்லா இருக்கும்ல, எப்போதும் இதே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னப்பா அது பழகிருச்சு, அது எப்படி பண்ணுறேன், இல்லை பீப்புள் வாண்ட்